Hello families, welcome back to Anandi DF Tarot Families. I hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நீங்க பார்த்துருப்பீங்க. எஸ், நான் இங்கே கொடுக்கறது உங்களுக்கு மந்த்லி ரீடிங் தான் கொடுக்கேன். ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு எப்படி போகுது, அதாவது உங்களோட லவ், மேரிட் லைஃப், வேற உங்களோட பார்ட்னர்ஷிப், நோ கான்டாக்ட்ஸில் இருக்கீங்கன்னா எஸ், அவங்களுக்கும் நம்ம இங்கே எனர்ஜி செட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் பாயில் சூஸ் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு கார்ட்ஸ் கொடுத்துருதேன். சரியா? பாயில் 1. ஓகே, ஸ்ட்ரென்த்துக்கான கார்டு. எஸ், இது அட்ராக்ட் பண்ணுன்னா இந்த கார்டை நீங்க சூஸ் பண்ணலாம். பைல் 2. இது உங்களை டெம்பரன்ஸ்க்கான கார்டு. இது உங்களை அட்ராக்ட் பண்ணுன்னா இந்த கார்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பைல் 2. pile 3. தாராமாவோட எனர்ஜி. இந்த கார்டு உங்களை அட்ராக்ட் பண்ணுன்னா இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். pile 3. சரியா? இது உங்க இன்ட்யூஷனை வச்சு நீங்க சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? எனக்கு நான் ஏன்னா இதுல நான் உங்களுக்கு வேற, நீங்க இந்த ஆப்ஷனை நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரென்த் pile 1. Temperance pile 2. The star pile 3. ஓகேவா? சரி, நம்ம இப்போ pile 1ல இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ரீடிங். உங்களுக்கான எனர்ஜிஸ் செக் பண்ணுவோம் இந்த மந்த் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எஸ், தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. ஹலோ pile 1. எஸ், இது ஸ்ட்ரென்த்கான ரீடிங் தான் கைஸ். இந்த கார்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ், ஸ்ட்ரென்த்துக்கான கார்டு இது சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான விஷயம். வாவ், சோல்மேட், லவ், ரொமான்ஸ், வேற ரொமான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, லவ் மெசேஜஸ் ஏதாவது கிடைக்கலாம் இந்த மந்தில். சப்கான்ஷியஸ், எஸ், சப்கான்ஷியஸை பற்றி பேசுது. ஓகே, கன்ஃபியூஷனுக்கான கிளாரிட்டிஸ் கிடைக்கும். மேரிட் லைஃப் வர உங்களோட கன்ஃபியூஷன் கிளாரிட்டிஸ், மேரிட் லைஃப்ல எஸ்பெஷலி ஏதாவது கன்ஃபியூஷன் கண்டி நீங்கள் கிளாரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் த மூனோட எனர்ஜி வருது, 4 ஆஃப் வாண்ட்ஸோட எனர்ஜி வருது. இந்த மந்த்ல எனக்கு ஒரு சிலவருக்கு தெரியுது யூனியனுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? த 7 ஆஃப் கப்ஸ் சொல்லுதுன்னா எனக்கு சோ இன் சோ ரீசன் எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா, இது உங்க சப்கான்ஷியஸை பத்தி பேசுறது, ரைட்? இன்னர் வாய்ஸை வச்சு பேசுறது. உங்களோட நீங்க சொல்லுங்க, உங்களோட மனசு என்ன சொல்லுது, உங்களோட சோல் என்ன சொல்லுது. சரியா? உங்க மனசு, உங்க சோல் எல்லாம் சொல்லுது எஸ், இந்த பர்சன் வேணும்னு சொல்லிட்டு. பட் ஸோ இன்ஸ் ரீசன் ஏதோ ஒரு கிரட்ஜஸ் இருக்குது, இல்லை இந்த பர்சன் நல்ல பர்சன் இல்லை, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ இன்ஸ் ரீசன் உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா மைண்ட் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குதான்னு பாருங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது ஒரு சில பேருக்கு. வாவ், கிங் ஆஃப் கப்ஸ், பிக் பிக் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களோட மேரிட் லைஃப்ல, உங்களோட பார்ட்னர்ஷிப்ல. ஓகேவா? ஒரு சில பேர் மேரேஜை பற்றி நீங்கள் பேசலாம், அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. த எம்பரரோட எனர்ஜி. எஸ், இன்னொரு கார்டு எடுத்துருந்தேன். பேலன்சிங்கான எனர்ஜி. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஸ்டக். ஓகே, 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தான் எனர்ஜி. அகெயின் எஸ், உங்க விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் கண்டிப்பா, டெஃபினட்டா ட்ரஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு. ஸோ இன்ஸ் ரீசன் நவம்பர் மந்த்து இல்லைன்னா டிசம்பர் மந்த் சிக்னிஃபிகண்டா இருந்த மாதிரி இருக்கு. ஸோ இன்ஸ் ரீசன் நீங்க ஏதாவது கொஸ்டினை கேட்டு வந்திருந்தீங்கன்னா எஸ், எனக்கு இங்க
கிடைக்குது. அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஏதாவது மேரேஜ் அட்டென்ட் பண்ணலாம் ஃபேமிலியோட போய், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. சோஷியல் மீடியால நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்க பார்ட்னருக்கு கொடுக்கலன்னா எஸ், அதனால உங்க மேல கோபம் கூட உங்களுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? த எம்பரரோட எனர்ஜி எனக்கு இங்க தெரியுறதுன்னா கொஞ்சம் ஈகோக்கான கார்டு. ஓகேவா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது ஏரிஸோட எனர்ஜி த எம்பரரோடது. லவ் கொடுத்தா அள்ளி கொடுப்பாங்க, வேண்டான்னு நினைச்சிட்டாங்கன்னா நான் பஸ் கும்பிட்டு போட்டுக்கிடுறேங்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்களோட அப்படி உங்களோட எனர்ஜிஸ் இதுக்கெல்லாம் ஆயிடுது. எஸ், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ், ஃபர்கிவ்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் இந்த ஸ்டக் எனர்ஜி உங்களுக்கு வருது. இந்த ஸ்டக் எனர்ஜி வேண்டாம். சரி, இந்த மந்த்ல நீங்க ஃப்ரீ ஆகுங்க ரொம்ப உங்களுக்கு. பிகாஸ் இந்த கிங் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி இருக்கு, லவ் நிறைய இருக்கு உங்களுக்கு. இந்த 2 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜிஸ் இருக்கு, ரொமான்ஸ் இருக்குது. நீங்க என்னது ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். எஸ், உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து ஸ்பெஷலி. சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ். எஸ், உங்களுக்கு அப்படி ஏதாவது டிஸ்கஷன் பண்ணணும், எஸ் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்க டிஸ்கஸ் பண்ணாலும் டிஸ்கஷன் பண்ணலாம். உங்களோட பேச்சை கேட்பாங்க. பிகாஸ் கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் த 2 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜிஸ் தெரியுது, 4 ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜிஸும் தெரியுது. நீங்க மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குது. கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்ங்கிற மாதிரி எனக்கு இங்க தெரியுது. சரியா? அண்ட் எஸ், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட் வந்து எஸ், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப், நியூ பிகினிங் உங்க லைஃப்ல வரும். எஸ், இது மேரிடாவும் இருக்கலாம், இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்ல கூட இருக்கலாம், இல்லைன்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு நான் சொன்னேன் ரீயூனியன் தெரியுதுன்னு சொல்லிட்டு, ரைட்? ஸ்பெஷலி உங்க பார்ட்னர் ஏரிஸ் இருக்கலாம், மேஷம் இருக்கலாம், இல்லைன்னா ஏர் சைன் தெரியுது எனக்கு. சரியா? நோ கான்டாக்ட்ஸ்ல இருக்கீங்கன்னா ஸ்பெஷலி அவங்களுக்கான இது நான் சொல்றேன். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட் வந்து எஸ், ஹேர் சைனுக்கான எனர்ஜிஸ் எனக்கு இங்க ஸ்பெஷலி தெரியுது. நீங்க துலாம் இருக்கலாம், நீங்க துலாம் அக்வேரியஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஜெமினா இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. 7 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி சேஸ் அகைன் உங்களோட சப்கான்சியஸை நிறைய விஷயங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம் உங்க பார்ட்னருக்கு. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இந்த மந்த் தெரியுது. சரியா? மேபி ஏதாவது இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்க பேலன்சிங்கான எனர்ஜிஸை உங்களுக்கு டீச் பண்ணலாம், கைடன்ஸ் கொடுக்கலாம், சஜஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது ஒரு சில பேருக்கு. எஸ், என்ன கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்கலாம் ஏஞ்சல் ஸ்பிரிட்ஸ்ல இருந்து. இந்த மந்த் எனக்கு ஓவரால் அந்த மாதிரி தான் தெரியுது. எஸ், ஒரு சில பேர் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க ஃபேமிலியோட, மேரிடா இருந்தீங்கன்னா, இல்லைன்னா உங்க வீட்லயே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடக்க சான்சஸ் இருக்கு ஒரு சில பேருக்கு. சரியா? கிஃப்ட் எனக்கு தெரியுது நிறையா. மேபி பர்த்டே, மேரேஜ்க்கு, மேபி பர்த்டே கிஃப்ட் கூட ஒரு சில பேர் இருக்கலாம், சர்ப்ரைஸ் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வைக்கிற மாதிரி. தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. யூ ஆர் ரெடி. நீங்க அதாவது நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா எஸ், நீங்க கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு சொல்றாங்க. ஏஞ்சல்ஸ் கிட்டே நீங்க ஏதாவது கைடன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா எஸ், அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரெடியா இருக்காங்களா, அதுதான் இந்த கார்டு சொல்லுது. சரியா? ஆஸ்க் யோர் ஏஞ்சல்ஸ். அபண்டன்ஸ் இருக்குது, இது ஸ்பிரிச்சுவல் அபண்டன்ஸ் கூட இருக்கலாம், இல்லைன்னா லவ் அபண்டன்ஸ்க்கான கார்டு கூட. பிகாஸ் கிங் ஆஃப் கப்ஸ் வந்து இருக்குது, லவ். சரியா? இது ட்ரூ லவ் இருக்கும், இந்த சோல்மேட்டோட வைப்ஸ் வருது, சோல்மேட்கான எனர்ஜிஸ். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். எஸ், வேற யாருக்கிட்டையாவது உங்க ரிலேஷன்ஷிப்கான இது ஏதாவது கிளாரிட்டி இல்லைன்னா டிஸ்கஷன், எப்படி பேசணும் அந்த மாதிரி ஏதாவது. பிகாஸ் நான் சொன்னேன் ரீயூனியனுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்க யார்கிட்டயாவது கன்சிடர் பண்ணிருக்கலாம், பேசிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ட்ரஸ்டா உங்க இன்ட்யூஷனை கேளுங்க. இன்ட்யூட்டிவா நீங்க என்னது சொல்றீங்கன்னு சொல்லி, உங்க மைண்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்காதீங்க. உங்களோட மனசு, ஆள் மனசு என்ன சொல்லுது, இந்த பர்சன் கரெக்டா இருப்ப சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஹெல்ப் கேட்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா?
சூஸ் ஏ நியூ டைரக்ஷன், புது டைரக்ஷனை சூஸ் பண்ணுவீங்க. மேபி உங்களோட லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் வரலாம், புது சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேல ஏதாவது நீங்க பேச ட்ரை பண்ணீங்கன்னா, ஒரு பர்சன்கிட்ட நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவங்க பேச்சு கேட்கறதுக்கே ரெடியா இல்லை, பிகாஸ் அந்த பர்சனே ஸ்டக் எனர்ஜில இருக்காங்க. நீங்க அவங்ககிட்ட கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் பண்ணியோ நீங்க அவங்கள தொந்தரவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வர மாட்டாங்க. கொஞ்சம் டிட்டாச் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குது. சரி, இந்த மந்த்ல கிடைக்குது. ஒரு சில பேர் உங்களை ஃபர்கிவ் பண்ணுவாங்க ஒரு சில விஷயத்துக்கு, ஒரு சிலருக்கான மெசேஜஸ் எஸ் எனக்கு இங்க தெரியுது. நோ நீட் டு வரி. எஸ் ஒரு இதுக்கும் நீங்க வரி பண்ணிக்கணும் தேவையில்ல. நீங்க எதுக்குமே நீங்க பின்னாடி போவாதீங்க, சரியா? எனக்கு வேணும் வேணும் வேணும்னு போவாதீங்க, அது உங்களுக்கு தூரத்துல தான் போகும். எதை நீங்க சரி எனக்கு எப்போ வரணுமோ வர வேண்டிய டைம்ல வரட்டும் நீங்க சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணுவீங்க, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது எனக்கு இங்க இந்த பாயில் 1க்கு. எஸ், ஏதாவது லவ் மெசேஜஸ் இருக்குதான்னு பாத்துருவோம் உங்களுக்கு. தேங்க்யூ ஸ்பிரிட். எஸ், I think of you all day long. ஓகே, எல்லா டெய்லியும் உங்களை பத்தி தான் ஒரு சிந்தனை உங்க பார்ட்னர் உங்களுக்கு சொல்றாங்க. யூ ஹோல்ட் மீ லைக் யூ நெவர் வாண்ட் டு மீ டு கோ. நீங்க அவங்கள பிடிச்சு வச்சுக்கணுமா, எப்பவுமே உங்களை விட்டு பிரியாத மாதிரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குதுன்னு நினைக்க, நீங்க அவங்கள விட்டுட்டு போயிருவீங்க இல்லைன்னா அவங்க உங்களை விட்டுட்டு போயிருவாங்க, அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ். நான் அதான் சொன்னேன், எதையும் நீங்க பிடிச்சு வைக்காதீங்க, கொஞ்சம் விட்டுருங்க, லூஸா விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும், சரியா? பயத்துல வரும் அது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. We are a perfect match. எஸ், நீங்க ரெண்டு பேருமே பர்ஃபெக்ட் மேட்சா. தேங்க்யூ ஸ்பிரிட். We can imagine a wonderful future together. எஸ், ஒரு ஃபியூச்சர் மேபி நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க இல்லைன்னா மேரிடா இருக்கீங்கன்னா, எஸ் ஒரு ரெண்டு பேருக்குமே தான் எனக்கு இந்த மெசேஜஸ் தெரியுது. வி கேன் இமேஜின் எ ஒண்டர்ஃபுல் ஃபியூச்சர் டுகெதர். அதாவது ஃபியூச்சரை பத்தி நீங்க ஒரு ஒண்டர்ஃபுல் இமேஜினேஷன் வைக்கணுமா, அதாவது நம்ம ஃபியூச்சர்ல இந்த டைம்ல இப்படி இப்படி இருக்கும், அப்படி ஒரு இமேஜினேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்க, அதை அவங்க சொல்றாங்க, நீங்களும் அதை ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லி. Allow to tickle your feet. I hope புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். You have taught me what love is all about. எஸ், நீங்க நிறைய விஷயத்த கத்து கொடுத்துருக்கீங்க லவ்னா என்னதுன்னு சொல்லிக்கிட்டு. You always surprise me in nice way. எஸ், அவங்களுக்கு நீங்க நிறைய சர்ப்ரைசஸ் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி தெரியுது. எஸ், இன்னும் கொஞ்சம் நான் மெசேஜஸ் எடுத்தது. You bring a smile to my face every morning. ஓகே, மார்னிங்ல மேபி நீங்க உங்களுக்கு ஸ்மைல் கொண்டு வர்றீங்க, மேபி நீங்க உங்களுக்கு லக்கி சாமா இருக்கலாம். உங்க ஃபேஸை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தெரியுது, உங்க ஃபேஸ்ல நீங்க ஸ்மைல் கொண்டு வரீங்களா, சரியா? அது மாதிரி உங்களை தூக்கத்துல கூட ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். The sparkle in your eyes makes my day. ஓகே, ஸ்பார்க்கல் இருக்குதா உங்களோட ஐஸ்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. உங்க ஐஸ் மேபி அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை உங்களுக்கு இது காம்ப்ளிமெண்ட் கொடுக்காங்க உங்க பார்ட்னர். ஓகே, பைல் 1 இதுதான் உங்களுக்கான ரீடிங். பைல் 2க்கு போலாம். பாய். ஹலோ பைல் 2. எஸ், இது உங்களுக்கான ரீடிங். எஸ், நம்ம பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸ்பிரிட். உங்களோட லவ், ஃபேமிலி லைஃப் எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கணும். Strength card, fresh starter, Queen of Wands का एनर्जी,
எண்ட் பண்ண போறீங்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு. இது ஏதோ ஒரு உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கும் உங்க பாடி பிசிக்கலி ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குது. அதை நீங்க எண்ட் பண்ண போறீங்க. சப்போர்ட் கிடைக்கும். நைட் ஆஃப் வான்ஸ். த்ரீ ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி. ஓகேவா? எஸ். எனக்கு இங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இங்க தெரியுதுன்னா உங்களுக்கு ஜஸ்டிஸ்க்கான எனர்ஜி இருக்கு. மணி ரிலேட்டடா உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பவும் ப்ராப்ளம்ஸ் வருது அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏதாவது கிளாஷஸ் இருந்துச்சுன்னா எஸ் அது ரிசால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப்க்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. சரியா? இது எனக்கு ஸ்ட்ரென்த் தெரியுறது என்னன்னா திடீர்னாப்புல ஏதாவது மிரக்கல்ஸ் மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடக்கலாம். உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி இருக்கும். அவங்க கன்வின்ஸ் பண்ண வந்த மாதிரி இருக்கும் உங்க பார்ட்னர். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது. பேஜ் ஆஃப் கப்ஸ். எஸ், யாரோ உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்காங்க. சரியா? எஸ், நீங்க செகண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இது உங்களோட சைன். எஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான சைன் இது. பிகாஸ் இங்க எண்ட் பண்றீங்க. சரியா? பிகாஸ் நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் புட் பண்ணிருக்கீங்க. நிறைய விஷயங்களுக்கு நிறைய நீங்க உங்க சைட்ல இருந்து எஃபர்ட் நிறைய கொடுத்துருக்கீங்க. பட் ஆப்போசிட் பர்சன் கொடுக்கல. ஸோ பேலன்ஸ்க்கான எனர்ஜி தான் உங்களுக்கு இங்க வந்திருக்குது. நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி ஆன் அண்ட் ஆஃப் அப்படி ஏதாவது ஆயிருந்துன்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல அதுக்கான ஏதாவது ஒரு எண்டிங் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இது ஆன் அண்ட் ஆஃப் எப்படி அவங்களுக்கு தேவைப்படும் போது வருவாங்க அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜிஸ் இருக்கலாம். எஸ், நீங்க பாத்துக்கோங்க. எஸ், அவங்க மூடு வரும்போது பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்க பிளாக் அன்பிளாக் அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் உங்களுக்குள்ள ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது ஒரு சில பேருக்கு. சரியா? அண்ட் எஸ், ஆல்ரெடி நீங்க பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா எஸ் இது உங்களுக்கான சைன். உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஆக்டிவ் ஆகலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது ஃபைட் இருந்துச்சுன்னா எஸ். ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஃபேமிலிக்கு ஒரு வைப்ஸ் தான். ஸோ ஒரு சில பேருக்கு ரொம்ப ஹாப்பியா போகும். எங்கேயாவது நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி ஏதாவது இருந்ததுன்னா மேரிடா எஸ் உங்களுக்கு அதுக்கான டைம் வரும். மேபி நீங்க கொஞ்சம் ப்ரைவசி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், அதுக்கும் உங்களுக்கு போர்ட்டல் அவைலபிளா இருக்குது. நீங்க இந்த தடவை ரொம்ப பேஷனேட்டா இருக்க போறீங்க. பிகாஸ் குயின் ஆஃப் பாண்ட்ஸ்க்கான எனர்ஜி. ஓகே, உங்க பார்ட்னர் உங்களை என்ன சொன்னாலுமே நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு தெரியுது. பிகாஸ் இது எதுக்குன்னா போதும், நீ எவ்வளவு சொல்லணுமோ சொல்லிக்கோ, நான் எவ்வளவு நாள் கேட்டுட்டேன், இனி நீ என்னோட ஆட்டிடியூட பாப்பா. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இது தெரியுது. சரியா? குயின் ஆஃப் பாண்ட்ஸ்க்கான எனர்ஜிஸ் இப்போ உங்க டைம் அந்த மாதிரி தெரியுது. எஸ், சம்திங் நீங்க பாருங்க 10 ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜிஸ் வீட்டுக்கு ரீச் ஆகுறீங்க. எஸ், ஆல்மோஸ்ட் ஏதாவது நீங்க ஷிஃப்டிங் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எஸ் அதுக்கான பிளானிங் ஏதாவது நடக்கலாம். ஆல்மோஸ்ட் நீங்க வீடு ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க, லேண்ட் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ், அதுக்கான சான்சஸ் எனக்கு தெரியுது. ஒரு சில பேர் எஸ் ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்கன்னா எஸ் டெஃபினட்டா பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க. எஸ், நீங்களும் ஒர்க்கிங் பர்சன் தாங்கிற போது எனக்கு இங்க தெரியுது நீங்க பீஸை விரும்பி போவீங்க இந்த வீக்கு. மேபி நீங்களும் உங்க பார்ட்னரும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், இல்லைன்னா ஏதாவது ட்ரிப்பு பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வைப்ஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா எஸ் எனக்கு இங்க தெரியுது. ஒரு சில பேருக்கு நியூ பிகினிங் இருக்குது.
9 to 10 டேஸ்க்கு இன் பிட்வீன்ல ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியலாம். சரியா? பிகாஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ் வர்றதும் அதே தான். ஒரு சில பேருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது, அது நீங்க பாத்துக்கோங்க. ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் இது பிசிக்கல் ஃபார்ம்ல மட்டும் இருக்கு, அது மேபி இது உங்களுக்கு எமோஷனலி கூட இருக்கலாம். பிகாஸ் பாருங்க, இந்த கப்புல ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவான்னு நம்ம சொல்ல முடியாது, எஸ், பட் ஏதோ இருக்குது உங்களுக்கு. ஸ்ட்ரென்த் கார்டே அதுக்குள்ள வந்திருக்கு. நீங்க ரொம்ப சர்ப்ரைஸ்ட் ஆகுவீங்க, ஹாப்பி ஆகுவீங்க. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இதுல பாத்தீங்கன்னா லயனை பிடிச்சிட்டு நிக்காங்க, ரைட்? அவங்க பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு அந்த லயனை ரொம்ப லவ்வபிளா பார்க்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் உங்க 2 பேருக்குள்ள எனக்கு இங்க தெரியுது. சரியா? அதாவது நான் பெட்டு கூட கம்பேர் பண்ணல, கிஃப்டை வச்சு நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க ஏதாவது கிஃப்ட் மாதிரி, பெட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி தான், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் எனக்கு இதுல தெரியுது. மணி ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் மேபி சின்னது சின்னது வரலாம், பட் அதுக்கான ஜஸ்டிஸ் எனர்ஜி கொடுக்காங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஸ், டெஃபினட்டா நீங்க 2 பேருமே சேர்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப்புங்கிறது ஃபைனான்சியல் தான் இல்ல, வேற உங்களால முடிஞ்ச விஷயத்துல எதுலயாவது நீங்க ஹெல்ப் பண்ணலாம், ரைட்? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் ஃபேர் அப்போ உங்களுக்கு கர்மா செக்ஷன்ஸ் வந்து கிளியர் ஆயிட்டே இருக்கும், பேலன்ஸ்ல வரும். சரியா? உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் பேலன்ஸ்ல வரும். அண்ட் எனக்கு இங்க இந்த டெம்பரன்ஸோட எனர்ஜியும் அதே தான். ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா, அதாவது நீங்க சிங்கிளாவே எல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, நீங்க தான் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், எல்லாம் நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இல்ல மேபி எனக்கு இந்த வீக்கு தோணுது, மேபி உங்க பார்ட்னர் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்க ஒர்க்கிங் விமனா இருக்கலாம், இல்லைன்னா உங்க பார்ட்னர் கூட ஒர்க்கிங் விமனா இருக்கலாம், ரைட்? ஸோ எஸ், நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பாருங்க. நீங்க ஒர்க்கிங் விமன்னா, எஸ், நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் டிவைட் பண்ணிக்கலாம். ஒர்க்கை, வீட்டு ஒர்க்கா இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், எது வேணாலும், ரைட்? உங்களுக்கு கிட்ஸ் கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. அதே இது எஸ், உங்க பார்ட்னர் இருக்காங்கன்னா எஸ், நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கிறது, அந்த மாதிரி எனர்ஜிஸ், புரிஞ்சு நடக்கிறது. ஓகேவா? அதுதான் இங்க தெரியுது. ஒரு சில பேர் இன்டர்நேஷனல்ல டிராவல் பண்ணணும்னு நீங்க 2 பேரும் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா? பார்ட்னரோட சேர்ந்து போறணும் அப்படி ஏதாவது? எஸ், அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு ரிகவரி ஆகுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிகவரி ஆகும். எந்த விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதோ அது சார்ட் ஆகும். சரியா? ஒரு நியூ பிகினிங் இருக்குது, ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் இருக்குது. நான் சொன்னேன், ஒரு சைட்ல இருந்து நீங்க நிறைய குடிக்கீங்க, இப்ப ரிசீவிங் எனர்ஜில போறீங்க. நீங்க இந்த வீக்கு கிவிங் எனர்ஜில இருந்தீங்க, ரைட்? குடுக்கறதுல இருந்தீங்க, இப்ப வாங்குறதுல இருக்கீங்க. அந்த மாதிரி ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். எஸ், ஹெல்ப் ஏதாவது வேணும்னா நீங்க கேட்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்குது. இது ஹெல்ப் ஃபைனான்சியலா சொல்ல முடியாது. எஸ், டிவைன் கிட்ட இருந்து, நீங்க காட் கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்கலாம். காடஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது லார்ட் சிவா கிட்ட கூட நீங்க ஹெல்ப் கேட்கலாம். ஓகேவா? காடஸ் பார்வதி அவங்க கிட்ட கூட நீங்க ஹெல்ப் கேட்கலாம். நீங்க உங்க எந்த ரிலீஜியஸை பிலாங் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. ஆஸ்க் யோர் ஏஞ்சல்ஸ். எஸ், ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து கூட நீங்க ஹெல்ப் கேட்கலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இஃப் யூ பிலீவ். எஸ், இது என்னது, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சக்சஸ். ஓகே. எஸ், நம்பிக்கை வைக்கணுமா? ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அதுல ட்ரஸ்ட் வைங்க. சரியா? அதை பிலீவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப சக்சஸா போகுமா, அந்த மாதிரி எனர்ஜிஸ். இல்லைன்னா டவுட்ஃபுல்லாவே இருக்கீங்க, இல்லைன்னா இம்பேலன்ஸ்டா போகுது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சிச்சுவேஷன், அப்போ
உங்களுக்கு டபுள் மைண்ட்ல தான் இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். ரிக்கவரியை பத்தி நான் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள். எஸ், ரிக்கவரியும் இது கனெக்டட் தான். ரிக்கவர் ஆகும். எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அது திரும்பவும் உங்களுக்கு உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து கிடைக்கும். மேபி ஒரு டைம் பீரியட்ல மேபி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போயிருக்கலாம், அதுக்கப்புறம் ரிக்கவர் பண்ணுவீங்க. பாஸ்ட இப்போ ப்ரெசென்ட்ல அனுபவிப்பீங்க. எது இழந்தீங்களோ அதை நான் சொல்றேன், சரியா? லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். எஸ், உங்க இன்ட்யூஷனை நீங்க கேளுங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட. பிகாஸ் இன்ட்யூஷன் உங்களுக்கு மேபி நல்லா வேலை பார்க்க போகுதுன்னு நினைக்க ஏஞ்சல்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகணுமா. மேபி உங்களுக்கு கம்யூனிகேஷன்ல ஏதாவது சாஃப்ட் ஸ்கில் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கிளியர் பண்ணலாமா, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். பிகாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸ்பிரிட் உங்களுக்கு சொல்லுவாங்க இப்படி இப்படி பண்ணணும், ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்டு. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ்னு, எஸ், நீங்க யாரையாவது நம்புறீங்கன்னா எஸ் அவங்க கிட்ட நீங்க ஏதாவது அட்வைஸ் வாங்கிக்கலாம், சரியா? இல்லைன்னா உங்க பார்ட்னர் கிட்ட நான் சொன்னேன் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா டெஃபினட்டா நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா வாங்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ். எஸ், ஏதாவது லவ் மெசேஜஸ் பார்க்கலாம். உங்களுக்கு உங்க பார்ட்னர் சொல்லணும்னு நினைக்காங்களா? தேங்க்யூ. ஓகே. யூ ஆல்வேஸ் சர்ப்ரைஸ் மீ இன் நைஸ் வே. எஸ், நீங்க எப்பவுமே அவங்கள ரொம்ப ஹாப்பியா சர்ப்ரைசஸ் கொடுக்கீங்களா? அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, சரியா? சர்ப்ரைசஸ் நிறைய நீங்க கொடுப்பீங்க. திடீர்னாப்புல ஏதாவது பண்றது அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். யூ லவ் மீ லைக் நோ அதர்ஸ். எஸ், உங்களே மாதிரி லவ் பண்றது யாருமே இல்லை. அது அந்த மாதிரி யாரும் பண்ண முடியாது, சரியா? உங்க இடத்த யாரும் பிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். You keep little moments of things we have done. ஓகே, ஒரு சில மூமெண்ட் இருக்குதுல்ல, அது மைண்ட்ல வைங்க, ஓகேவா? எது எல்லாத்தையும் நம்ம எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணணும் தேவையில்ல. ஒரு சில விஷயத்துல நம்ம பிரைவசி இருக்கும், ரைட்? ஒரு சில பியூட்டிஃபுல் திங்ஸ் நமக்குள்ள இருந்திருக்கலாம் பார்ட்னருக்குள்ள, ரைட்? உங்க பார்ட்னருக்குள்ள. ஸோ அத வந்து அந்த திங்ஸ் வந்து பியூட்டிஃபுல் திங்ஸ் நீங்க அத உங்க மைண்ட்ல வைங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவா இப்ப ஏதாவது சண்டை நடக்குது அதை நீங்க மெமரியா வைக்கிறதுக்கு பதிலா ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட், ஏதாவது சர்ப்ரைஸா இருக்கிறது, சண்டை போட்டுட்டு திரும்ப சேர்ந்துருக்குது, அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் தான், ரைட்? ஸோ அந்த மூமெண்ட்டை பத்தி நீங்க திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டைன்னு ஆர்கியூமெண்ட் இருக்கிறதோட இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸை நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அவங்க சொல்றாங்க, சரியா? we can imagine a wonderful future together. எஸ், அவங்க உங்க கூட ஒரு வண்டர்ஃபுல் ஃபியூச்சரை பத்தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு இருக்காங்களாம். ஃபியூச்சர்ல நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இவங்க மெசேஜஸ் கொடுக்காங்க உங்க பார்ட்னர். எஸ், வேற ஏதாவது இதுல இருந்து எடுக்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். யூ வுட் டூ எனிதிங் ஐ சே. எஸ், நீங்க எது வேணாலும் பண்ணுவீங்களா உங்களுக்காண்டி. ஐ ஃபீல் அட் ஈஸி வென் ஐ எம் வித் யூ. எஸ், அவங்க ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்கலாம், அதாவது ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவாங்களாம், ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கலாம் நீங்க எப்போ அவங்க கூட இருக்கீங்களோ. சீரியஸான மூமெண்ட்ல நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தீங்கன்னா அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்களாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். we know we can work things out together. எஸ், உங்களுக்கு தான் தெரியும், அதாவது எது வேணாலுமே சால்வ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளத்தை, ரைட்? ஸோ இன்ஸ் ரீசன் நீங்க ஏதாவது தேர்ட் பர்சன் கிட்ட நிறைய விஷயங்கள்ல உங்களோட ப்ரைவேட் விஷயத்த நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. மேபி உங்க பார்ட்னருக்கு தெரியுமா இருக்கும் அது அவங்கள ரொம்ப பாதர் பண்ணுது, சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. எதுனாலுமே நீங்க ஆப்பஸ்ல பேசி இது பண்ணிக்கோங்க, டிஸ்கஷன் பண்ணி அதுக்கு கிளாரிட்டி கொடுங்க, சரியா? ஜஸ்டிஃபிகேஷன் கூட நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம் டெஃபினட்டா. we can spend hours doing nothing but talking. ஓகே,
உங்க ரெண்டு பேருக்குள்ள பேசுறது அவங்களுக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிக்குமா இருக்கும். சரியா? நீங்க எவ்வளவு டைம் கிடைச்சாலுமே நீங்க ரெண்டு பேருமே பேசுறதுக்கு டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா இருக்கும். இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி நல்லா ரெண்டு பேருமே பிஸி ஷெடியூல்ல இருக்கீங்கன்னா எஸ், அந்த மாதிரி டைம்காண்டி அவங்க வெயிட் பண்றாங்க, பேசுறதுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காண்டி. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. சரியா? பேசுறது ஸ்பெஷலி அவங்களுக்கு நல்லா பிடிக்குது உங்ககிட்ட. அன்கண்டிஷனல் லவ். எஸ், யூ லவ் அன்கண்டிஷனலி. அன்கண்டிஷனலி என்னது? சிம்பிள் அன்கண்டிஷனல். நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நோ ஈகோ, நோ டிஸ்ட்ராக்ஷன், எதுவுமே இல்லை. ஈகோ டெத் ஆயிரும். அன்கண்டிஷனல் லவ் அது. அதை பத்தி சொல்றாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு அன்பு வேணும். பிகாஸ் அவங்க உங்க லவ்வுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்க எனக்கு இங்க தெரியுது. இந்த எனர்ஜிஸ்ல, இந்த கார்ட்ஸ்ல எனக்கு ஃபீல் ஆகுது. சரியா? அவங்க ஒரு மூமெண்ட், ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஹோல்டிங் யுவர் ஹேண்ட்ஸ் வைல் வாட்சிங் எ மூவி இஸ் ஜஸ்ட் ஹேவ் சம். எஸ், உங்க கையை கோர்த்துக்கிட்ட உங்களுக்கு மூவி பார்க்கறது, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அந்த எனர்ஜி, அந்த மூமெண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? அந்த மாதிரி சொல்றாங்க. யூ கால் ஆர் டெக்ஸ்ட் மீ டு சி இஃப் ஐ எம் ஓகே. எஸ், நான் சொன்னேன் ஏதோ ஒரு ரீகன்சிலேஷனுக்கு ஏதாவது சான்சஸ் மைட் பி இருக்குதுன்னு. எஸ், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நீங்க கால் ஆர் மெசேஜஸ் பண்ணி நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு சொல்லி நீங்க கேட்கீங்களா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். எஸ், உங்களை மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கேன். அததான் இங்க சொல்லுது. சரி, பைல் 3க்கு போகலாம். பை தாராமா. எஸ், தாராமா பைல் 3. எஸ், உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். அதாவது உங்களோட லவ், ரிலேஷன்ஷிப், மேரிட் லைஃப் அண்ட் எஸ் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கும் நான் பார்க்கீங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். எஸ், எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு வந்துடுச்சு. நோ ப்ராப்ளம். இந்த தடவை நீங்க ஒரு செல்ஃப் லவ், பியூட்டி அந்த மாதிரி இதுல நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்களா இருக்கும், உங்களை அழகுபடுத்துறதுல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜிஸ் அண்ட் த ஏரோஃபென்ட்டோட எனர்ஜி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப், நியூ பிகினிங். அகைன் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ் இருக்கு. எஸ், எனக்கு இதுல என்ன தெரியுதுன்னா உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பேலன்ஸ்டான போயிட்டு இருந்த சுச்சுவேஷனை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம எங்க நம்மளோட ரிலேஷன்ஷிப் இருக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில நீங்க வர மாதிரி இருக்கு. 2 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜியை வச்சு. சரியா? பிகாஸ் உங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஒரு பெரிய பிளானிங் இருக்குது. பட் மேபி இன்சோ ரீசன் உங்களை ஹர்ட் பண்ணுது, இம்பேலன்ஸ்டா சுச்சுவேஷன் கொண்டு போகுது. மேபி இது ஒரு தாட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில இருக்க வேர்ட்ஸ் இருக்கலாம், ஹர்ட் பண்ணுது. சரி, அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜிஸ் இருந்ததுன்னா அது ரிலீஸ் ஆகும். பிகாஸ் இன்ஆக்டிவ் மோட்ல இருந்து நீங்க இப்போ நியூ பிகினிங்க்கு வரீங்க, ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்க்கு வரீங்க. கான்வர்சேஷன் நடக்குது உங்க பார்ட்னர் கிட்ட, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப். இது ஏதாவது பெரியவங்களை வச்சு கூட பேச்சுவார்த்தை நடக்கலாம் ஒரு சில பேருக்கு. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரி, ஒரு குருவோட எனர்ஜி, ஒரு பெரிய ஆளோட எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது பெரிய ஆளை வச்சு பேசலாம், சமாதானமா போற மாதிரி.
பிகாஸ் லைஃப்னா என்னது, பேலன்ஸ் கொண்டு வரணும், அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு தெரியுது. சரியா? அண்ட் எஸ், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து எஸ், சின்ன சின்ன கோபம் சின்னதா இருந்தா ஓகே, அது ஈகோவா மாறக்கூடாது. அன்கண்டிஷனல் லவ்ல நீங்க போங்க. பிகாஸ் இந்த ஈகோ வந்து வரும்போது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஈகோ கிளாஷஸ், இந்த எனர்ஜில நீங்க வாரீங்க. உங்களை கெட்டி போட்டுட்டு உங்களை யாரோ இருத்துன மாதிரி இருக்குது. அதே இது நீங்க லவ்வே இல்ல, பட் நீங்க தான் லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க, அந்த ஆப்போசிட் பர்சன் கொடுக்கலன்னா இந்த மாதிரி தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரைட்? இந்த மாதிரி எனர்ஜில தான் போவீங்க. ஸோ அதான் என்ன சொல்றாங்கன்னா, ஈகோ டெத் ஆகணும், இல்லைன்னா அன்கண்டிஷனல் லவ். பிகாஸ் தாராமாவோட எனர்ஜி வந்திருக்கு. ரைட்? அன்கண்டிஷனல் லவ். தாராமா இது பூமியில இருக்கிறவங்க, பூமியை தாங்குறவங்க. ஸோ எஸ், அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் இருக்குது. உங்ககிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மேபி அதிகமா இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது இந்த வீக்ல. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேர் டைம் எடுக்கணும்னா எஸ், நீங்க டெஃபினட்டா எடுக்கலாம், ஒரு ஸ்பேஸ் எடுக்கலாம். பிகாஸ் இங்க பாருங்க, 8 ஆஃப் பென்டிக்கல், ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டே இருக்கீங்க, நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க, உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு சொல்லி இருந்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் வருது, இது அவுட், இது வந்து வெளியே போகுது. சரி? அந்த எனர்ஜி. ஸோ இது எண்ட் ஆகுது. அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. இந்த எனர்ஜில இருந்து நீங்க ரிலீஸ் ஆகுவீங்க. அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு ஸ்பேர் டைம் ஏதாவது எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி எடுங்க. ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலின்னு ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காதீங்க. எஸ், வெளியே கொஞ்சம் போயிட்டு வரீங்களா, கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கா, ஃப்ரெஷ் பண்ணுங்க. சரியா? ரெஃப்ரெஷ் ஆகுங்க. பிகாஸ் நீங்க மேரீடா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா மேபி நீங்க ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கா இருக்கலாம். ஸோ என்னது சொல்லுதுன்னா, எஸ், ரிலேஷன்ஷிப்ல செகண்ட் ஸ்டேஜ் எப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது வேற ஒரு ஆங்கிளா இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். எஸ், செகண்ட் ஸ்டேஜை பத்தி யோசிங்க. எஸ், நம்ம ஃபியூச்சர்ல எப்படிலாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பிளானிங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. எஸ், இதை பத்தி நீங்க ஏதாவது டிஸ்கஷன் பண்ணலாம். பிகாஸ் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் த பேஜ் ஆஃப் வான்ஸோட எனர்ஜிஸ் இருக்கு. ரைட்? உங்க ரிலேஷன்ஷிப்கான ஒரு எனர்ஜி. பிகாஸ் 6 ஆஃப் கப்ஸ் சொல்லுது, அதை ஆக்ஷன்ல நீங்க எடுத்துருவீங்க. கண்டிப்பா உங்க பர்சனும் அக்ரி பண்ணுவாங்க, இல்லைன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் இங்க தெரியுது பாருங்க, இந்த இது எண்ட் ஆகும் உங்களுக்கு. இது வேண்டாம் அந்த பெயின். சரியா? உங்களை ஏமாத்திருக்காங்க அந்த மாதிரி தெரியுது. மேபி இந்த ஃபைல்ல லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம். எஸ், அந்த பாஸ்ட் கரண்ட் இதுல கொண்டு போக வேண்டாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது ஒரு சில பேருக்கு. இதே இது ஆப்போசிட் பர்சன் உங்க பார்ட்னருக்கு இந்த எனர்ஜி இருக்குன்னா எஸ், அவங்கள கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண பாருங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பேபி அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் கத்திடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி தெரியுது. பிகாஸ் த எம்பரரோட எனர்ஜி இருக்கு. ரைட்? இந்த எரஃபண்ட் அண்ட் த எம்பரரோட எனர்ஜி ரொம்ப டிஃப்ரெண்ட். இது ரொம்ப வைஸான எனர்ஜி. ஓகேவா? ரொம்ப நாலேஜ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், விஸ்டம்ஸ் இருக்கும். பட் இதுல பாருங்க, த எம்பரரோட எனர்ஜி எஸ், இவங்களுக்கும் வயசு நல்லா இருக்கும், எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், பட் ஆட்டிடியூடும் இருக்கும். ஆட்டிடியூட் இருக்கிறது நல்லது, சம்டைம்ஸ் நமக்கு ரெக்வயர் ஆகும், பட் எதுல தேவைப்படுதோ அதுல தான். ரைட்? ஸோ எஸ், மேபி கொஞ்சம் உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஏஜ் டிஃபரன்சஸ் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஸோ அந்த டைம்ல ஏதாவது ஈகோ கிளாஷஸ் வரலாம், கோபம், நீ சொல்லி நான் என்னது கேட்கறது. எஸ், அதுக்கான கிளாரிட்டிஸ் ஏதாவது நீங்க கொண்டு வரணும் ஆக்ஷன்ல. இல்லைன்னா நீங்க திரும்ப திரும்ப இப்படிதான் ஹர்ட் ஆயிட்டே இருப்பீங்க, அவங்கள ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. மேபி இது குறையலாம், கொஞ்சம் கொஞ்சமா குறையும், ஒரேடியா குறையாது. ரைட்? ஸோ அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது. நீங்க தாராமாவை கும்பிடனால கும்பிடலாம். சரி? தாராமா கிட்ட நீங்க அவங்க மந்திரம் சொல்லலாம், மந்திரம் கேட்கலாம், அவங்க கிட்ட நீங்க விஷ் கேளுங்க. பிகாஸ் நீங்க ஏதோ ஒரு விஷ் கேட்டுட்டு இருக்கீங்க, அது கொஞ்சம் டினைல்ல போயிட்டு இருக்குதுன்னு நினைக்க, அதுக்கான விஷ் கிடைக்கும் உங்களுக்கு. எஸ், மேபி அது வந்து ஸ்லோலி கிடைக்கும், பட் அது கிடைக்கும் கண்டிப்பா, அந்த மாதிரி எனர்ஜிஸ். பிகாஸ் உங்க ப்ரேயரை அவங்க கேட்பாங்க. சரியா? நீங்க பிகாஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிட்டீங்க லைஃப்ல, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா?
ஆஃபர் இங்க பாருங்க உங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் சிஸ்டம் வருது. அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது. எஸ், ஏதாவது ஃபைனான்சியலி நீங்க சப்போர்ட் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா எஸ் அதுவும் கிடைக்க சான்சஸ் இருக்குது இங்க. இன்னும் நான் ஏஞ்சல்ஸ் மெசேஜஸ் ஏதாவது எடுக்கேன். இந்த எனர்ஜி வேண்டாம், உங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா மத்தவங்க உங்க பர்சன் வந்து உங்கள்ட்ட கோவப்படுறாங்கன்னு சொல்லி நீங்க ஹர்ட் ஆக வேண்டாம். சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. உங்களுக்கு டிவைன் சப்போர்ட்டா இருக்குது. இந்த வீக்ல ஒரு சில பேருக்கு இந்த தப்பெல்லாம் உங்க பர்சனுக்கு தெரியும் ஆல்ரெடி, அவங்க மிஸ்டேக் பண்றாங்கன்னு சொல்லி. ஸோ மேபி அவங்க அக்செப்டன்ஸ்ல வரலாம். அதை அக்செப்ட் பண்ணிட்டு மேபி உங்கள்கிட்ட சாரி கூட கேட்கலாம். சரியா? மேபி இது வந்து டெய்லி உங்களுக்குள்ள நடக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. சண்டை போடுறது, திருப்பி செய்யறது, அந்த மாதிரி இது யூஸ்வலா அந்த மாதிரி இருக்கு. எஸ், இந்த வீக்ல கொஞ்சம் அது பொலைட்டா நடக்கும். அந்த மாதிரி சாஃப்டா ஏதாவது போகலாம். சரி, சைலண்டா முடிஞ்சிடும். மேபி உங்க பார்ட்னருக்கு ஏதோ டென்ஷன் இருக்கு, ஃபைனான்சியலை வச்சு இருக்கலாம், கரியரை வச்சு இருக்கலாம், பேலன்ஸ் பண்ண முடியல அவங்களுக்கு. அதாவது ஃபேமிலி லைஃபையும் வேற அவங்களோட கரியர் அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. லவ் லைஃப்பும் இருக்கலாம். எஸ், நீங்க பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்கன்னா எஸ் அவங்களோட ப்ராப்ளத்தையும் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணுமா, அதான் எரோஃபென்ட்டோட கார்டு சொல்லுது. சரியா? தேங்க்யூ ஸ்பிரிட். ரிகவரி, பிக் ஹாப்பி சேஞ்சஸ். எஸ், நான் அதை தான் சொன்னேன் உங்களுக்கு. உங்களோட சைலன்ஸ் பேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிக் ஹாப்பி சேஞ்சஸ்ல கன்வெர்ட் ஆகும். வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியலாம் உங்க பார்ட்னர் சைட்ல இருந்து. மேபி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி இருக்கணும், பிகாஸ் இந்த பெயினை நீங்க எண்ட் பண்றீங்க, ரைட்? இது இந்த வீக்ல இருந்து நீங்க பார்க்கலாம், விட்னஸ் பண்ணலாம். இந்த நோக்கான ஆன்சர் என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். எதையும் பிடிச்சு வைக்கணும்னு பார்க்காதீங்க. இட்ஸ் அப் டு யூ. எஸ், உங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க மாறுறதும் மாறாததும் கொஞ்சம் சைலன்ஸ் இது பண்ணணும், சைலண்டா போறது. அந்த மாதிரி பர்ஃபெக்ட் டைமிங் வரும்போது உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் அப்ளிகேபிள் ஆகும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுமா, ரீகன்சிடர், ஒரு சில விஷயத்த ரீகன்சிடர் பண்ணணும். எஸ், நீங்க அவங்க கிட்ட ஏதாவது டிஸ்கஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி நாட் த ரைட் டைம் இருக்குது இப்போ. எதுவுமே நீங்க ரொம்ப ஆர்கியூமெண்ட் எதுவுமே பண்ண வேண்டாம். பிகாஸ் அதுல வந்து உங்களுக்கு நிறைய மேசிவான திங்ஸ் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? லெட் கோ பாருங்க. ஃபர்கிவ்னஸ். எஸ், உங்களை மேபி ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம் உங்க பார்ட்னர். பிகாஸ் எனர்ஜிஸ்ல எனக்கு தெரியுது ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்கிற மாதிரி இதுல ரொம்ப ஹர்ட் பண்றாங்க உங்களை உங்க பார்ட்னர். எஸ், அதை ஃபர்கிவ் பண்ணிருங்க, சரண்டர் பண்ணிருங்க. தாராமாவை கூப்பிடுங்க, உங்களுக்கு தாராமா கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கும். சரியா? ஏதாவது மிரக்கிள்ஸ் நடக்கலாம் உங்க லைஃப்ல, நம்பி பண்ணுங்க, டெஃபினட்டா நடக்கும். நோ நோ எதுக்காண்டி வந்திருக்கு? அவங்க உங்களை ஹீல் பண்ணுவாங்க. சரியா? உங்க பார்ட்னரையும் ஹீல் பண்ணுவாங்க. வா, விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு நீங்க வெயிட் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், தாரமா கிட்ட கனெக்ட் ஆகுங்க. சரியா? உங்களோட ப்ரேயர், நீங்க நிறைய ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அது இன்னும் நடக்கலேன்னு சொல்லி உங்க சப்கான்சியஸ்ல போட்டு குழப்பாதீங்க. ஓகேவா? நெகட்டிவா தாட்ஸ் கொண்டு வராதீங்க. நம்ம கும்பிட்டும் ஒரு பிரயோஜனமோ இல்லை, கடவுளை ப்ரேயர் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்க எனக்கு தெரியுது இது சேஞ்சஸ் நடக்குது, மிரக்கிள்ஸ் நடக்கும் உங்க லைஃப்ல. தாராமாவை டெஃபினட்டா நீங்க கும்பிடுங்க. நீங்க தாராமாவை ஆன்லைன்ல சர்ச் பண்ணுங்க. எஸ், கிரீன் தாராமா இருக்காங்க, ரெட் தாராமா வந்து ஸ்பெஷலி லவ்வுக்காண்டி சொல்லுவாங்க. லவ், ரிலேஷன்ஷிப், அபண்டன்ஸ் எல்லாம். கிரீன் தாராமாவும் எல்லாமே அதே தான் பண்ணுவாங்க. நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாருங்க, தாராமால வெரைட்டிஸ் இருக்குது. எஸ்,
தாராமா மந்திரம் அட்லீஸ்ட் பர் டே 3 டைமாவது சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு மைண்ட்ல டெஃபினட்டா சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு பீஸ் கிரியேட் ஆகும். மேபி ஆப்போசிட் பர்சன் கிட்ட இருந்து ஏதாவது டேஷிங் அதெல்லாம் கிடைக்கும். பிகாஸ் தாராமா மந்திரம் கூட நானும் கனெக்டடா தான் இருக்கேன், எனக்கு தெரியும். ஆப்போசிட் பர்சன் என்ன சொன்னாலும், வேற யாராவது எது சொன்னாலுமே, உங்களோட எனிமீஸ் எது சொன்னாலுமே அது உங்களை எஃபெக்ட் பண்ணாது. நீங்க இக்னோர் அந்த வேர்ட்ல வந்துருவீங்க. உங்களோட ஈகோ டெத் ஆகும். ஈகோ டெத் ஆகுங்கும் போது அதாவது நமக்கு நமக்கு சூடு சொரணை இருக்க கூடாதா? இல்ல, அப்படின்னு இல்ல. அது எல்லாமே இருக்கும் எல்லாருக்கும். ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்க, என் கூட நீ சண்டை போடுறதுக்கோ ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கோ தகுதியான பர்சன் இல்ல, ஸ்டாண்டர்டான பர்சன் இல்ல. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு வைப்ஸ் வரும். தாராமா கிட்ட நீங்க கனெக்ட் ஆகி பாருங்க, டெஃபினட்டா. எஸ், பாருங்க, டிவைன் டிவைன் காலிங். நான் அதான் சொன்னேன், விஷ். நீங்க ரொம்ப ப்ரேயர் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு இந்த மெசேஜ் கிடைக்குது. ஓகேவா? எஸ், உங்க பார்ட்னர் உங்களுக்கு ஏதாவது லவ் மெசேஜஸ் கொடுக்காங்களான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. You call or text me to see if I am okay or not. எஸ், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நீங்க அவங்க வந்து ஓகேவா இல்லையான்னு சொல்லி நீங்க கால்யா மெசேஜஸ் அட்லீஸ்ட் நீங்க பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கு கால் மெசேஜஸ்க்காண்டி வெயிட் பண்றாங்க. ஏதோ ஒரு மேபி உங்க பார்ட்னர் ஏதாவது ஹர்ட்ல இருக்கலாம், கில்ட்னஸ்ல இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு ஒரு சில பேருக்கு தெரியுது. பிகாஸ் ஸ்டக்குக்கான எனர்ஜி இருக்குது. மேபி இது வந்து உங்க பார்ட்னருக்கு கூட இருக்கலாம் அந்த ஸ்டக் எனர்ஜி. ஓகேவா? அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. மேபி நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கலாம். சரியா? holding your hands while watching a movie is just have some. எஸ், உங்களோட கையை கோத்துக்கிட்டு மூவி பார்க்குற அந்த மூமெண்ட்டு, இந்த டைமிங், எனர்ஜிஸ், அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா. we can spend hours doing nothing but talking. உங்ககிட்ட பேசுறது மேபி ரொம்ப பிடிக்குமா இருக்கும். நீங்க நிறைய பேசுவீங்களா இருக்கும், அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்கும். சரியா? யூ வுட் டூ எனிதிங் ஐ சே. எஸ், அவங்க என்ன சொன்னாலும் நீங்க அதை பண்றீங்களா, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. we can imagine a wonderful future together. எஸ், அவங்க இமேஜின் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க உங்க கூட ஒரு ஃபியூச்சர் செட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்க ஏதோ ஒரு ஸ்டாக் எனர்ஜில இருக்காங்களாம். யூ கீப் லிட்டில் மூமெண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் வி ஹாவ் டன். எஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. உங்க 2 பேருக்குள்ள நடந்தது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. சேசி, இன்னும் கொஞ்சம் நம்ம கார்ட்ஸ் எடுக்கலாம். தேங்க்யூ. ஐ லவ் த வே யூ லவ். நீங்க சிரிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்குமா? உங்க சிரிப்பு ரொம்ப பிடிக்குமா? சரியா? I see your face every time I close my eyes. ஓகே, அவங்க கண்ணை மூடிட்டு இருக்கும் போது உங்க ஃபேஸ் தான் அவங்க முன்னாடி வந்து நிக்குதா, உங்க ஞாபகமா தான் அவங்க இருக்காங்களா. எஸ், இது டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல மேபி இருக்கலாம், இல்லைன்னா நோ கான்டாக்ட்ஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கான மெசேஜஸ். அவங்களுக்கு உங்களோட மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது, நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது, பேசுனது. மேபி நீங்க லைஃப்ல வந்தோம்னா அவங்களுக்கு லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குமா இருக்கும். ஓ, யூ காம்ப்ளிமெண்ட் மீ. எஸ், நீங்க அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்றீங்க எல்லா விஷயத்துக்கும். அவங்க அப்படி நினைக்காங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. when I am with you I can be myself. அவங்கள உங்ககிட்ட உணர்றாங்களா, அதாவது உங்க கூட இருக்கும்போது அவங்க வந்து அவங்கள உணர்றாங்க, அவங்க ஆக்சுவலி என்ன யாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ், கான்ஃபிடென்ஸ் ஏதாவது இருக்கலாம். நீங்க ஏதாவது மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம். நோஸ் இஸ் த கியூட்டஸ்ட் இன் த வேர்ல்ட். உங்களோட நோஸ் ரொம்ப கியூட்டா இருக்குமா, அதை சொல்றாங்க. You love me like no one other. எஸ், உங்களை மாதிரி யாருமே லவ் பண்ண முடியாதா.
உங்களோட பிளேஸை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு எனர்ஜிஸ். சரியா? ஓகே, பாய். பைல் 3 இதுதான் உங்களுக்கான ரீடிங்.